நம்ம வந்துட்டு பார்க்கிங்க்கு போய்கிட்டுருக்குறோம். சரி, பார்க்கிங்லேருந்து சஃபாரி பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு போய்கிட்டுருக்குறோம். இப்போ சஃபாரி பார்க்கு கிட்ட தான் போய்கிட்டுருக்குறோம். பாருங்கள், இதுதான் சஃபாரி பார்க்கு கூட என்ட்ரன்ஸு. இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ நம்ம கண்டினியூட்டியாக போட போகிறோம். ஹாய் மக்களே, நாம் இப்போ துபாய் சஃபாரி பார்க்குக்கு வந்திருக்கிறோம். இது எவ்வளோ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். கண்டிப்பாக ஃபுல் வீடியோவும் நம்ம வந்து இப்போ அப்டேட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து துபாய் சஃபாரி பார்க்கோட ஒரு ஓகேங்களா. பாருங்கள், என்ட்ரன்ஸ் இதுதான். ஹே, இங்கே பாருப்பா, அந்த மரத்துக்கு கீழே என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று தெரியுது. என்னமோ காமிச்சிட்ருக்குறாங்க. ஆமாம், இன்னும் ஜூம் பண்ணிகிட்ருக்குறாங்களே, அது என்னவா இருக்குது? ஓ, அங்கே ஏதோ உட்காந்துருக்கிற மாதிரி. அட, மானுப்பா. மானு தான் இங்கே இருக்குதுன்னு இப்போ தான் பார்த்துருக்கேன். நல்லா இருக்குதே, மானு எதையோ அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னு தான் தெரியல. அது என்னவா இருக்கும்? இங்கே என்னமோ உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க போல தெரியுது. அப்படியே சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இயற்கை காட்சியை விட அழகான மரம் செடி கொடிகள் தாங்க ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. நம்ம மரம் செடி கொடிகள்லாம் நிறைய வளர்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. அங்கே என்னப்பா, யார் அது? என்னமோ குட்டியாக தெரியுது. அது என்ன ஒரு விலங்குன்னு தெரியல. உள்ள ஒருத்தர் மண்ணை தள்ளிட்டு இருக்கிறாரு. ஆனால் அது என்னன்னு நம்மளால ஜூம் பண்ண முடியல. பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அது என்ன மிருகம்ன்றதை கமெண்ட்ல பண்ணுங்க. இங்கே என்னமோ தண்ணியை சுற்றி வச்சுருக்கிறாங்களேப்பா, இதுக்கு என்ன நடுவில் ஏன் இந்த மாதிரி தண்ணியை சுற்றி வச்சுருக்காங்க? அது என்னது? அழகான ஒரு சின்ன பறவை மாதிரி தெரியுது. அது என்ன பறவைன்னு தெரியல. இங்கே கொஞ்சம் காமிக்கிறாங்க, அங்கே கொஞ்சம் காமிக்கிறாங்க. இது என்னவா இருக்குன்னு நம்மளால் இன்னும் யூகிக்க முடியல. ஆனால் நிறைய பறவைகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அட, ஆமாப்பா, நிறைய பறவைகள்லாம் இருக்குது. இங்கே பாருங்களேன், எவ்வளோ பறவைகள் நின்றுட்டு இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போங்களேன். அந்த ஜூம் பண்ணிட்டாங்கங்க. அப்படிதாங்க. இது ஒரு வகையான பறவைகள். இந்த பறவைகள் வந்துட்டு எந்த காலகட்டத்திலையும் வாழும்னு நான் நினைக்கிறேன். குளிர்காலத்துலேயும் சரி, வெயில் காலத்துலேயும் சரி, இந்த பறவைகள் நீர்நிலையில் இருக்கிறதுனால இந்த பறவைகள் அழகான இது என்னது நம்ம ஊரில் ஒரு என்ன சொல்லுவோம், கொக்கு மாதிரி இருக்குது. ஆனால் இது கொக்குவா இல்லை நாரையான்னு எனக்கு தெரியல. ஆனால் அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே இதை வீடியோ எடுத்த அந்த கேமராமேன் யாருன்னு தாங்க தெரியலை. நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட தான் மொபைலை கொடுத்தோம். ஆனால் அவர் அழகழகாக இப்படி எடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. மரத்துக்கு பின்னாடி என்ன ஒளிஞ்சிருக்குது? மரத்துக்கு பின்னாடி அந்த பறவைகள் தான்ப்பா ஒளிஞ்சிருக்குது. இதையே இவ்வளோ நேரம் காமிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? அப்படியே பாருங்களேன், எவ்வளோ ஷேடோவோட அந்த பறவைகள் நிற்கிற அழகாக பாருங்களேன். உண்மையிலேயே இந்த மாதிரி இயற்கையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம மனசு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு. அது நின்றுக்கிட்டு அழகாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியே அழகாக பார்க்குறத நம்மளால் உணர முடியுது. பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. குச்சி கால்களை வச்சுக்கிட்டு அது தூங்குதா? தூங்கலை. நான் தலையை ஆட்டுது, நான் தூங்கலைன்னு சொல்லி. இந்த பறவை இனங்களை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸு ஃப்ரீயாக தான் இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு விதமான பகம். இது என்னப்பா இது? இது கொரில்லா மாதிரிலாம் தெரியுது. அங்கே என்னடா பண்ணிகிட்ருக்குற? இங்கே வாடா, நாங்கள்லாம் உங்களை வீடியோ எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்கிறோம். நீ இங்கே ஒருத்தன் படுத்து கிடக்குறான்ப்பா. இங்கே பாரு, ஹலோ, இங்கிட்டு பாருங்கள். அண்ணா, என்ன அங்கே நிற்கிறீங்க? இங்கிட்டு பாருங்கண்ணா. இந்த பக்கத்து திரும்பி பாருங்கள், அந்த பக்கத்து திரும்பி பார்க்காதீங்க. நாங்கள்லாம் இந்த பக்கத்து கேமராவோட வச்சுட்ருக்குறோம். சும்மா இங்கிட்டு பாருங்கள், நீங்கள் காசெல்லாம் கொடுக்க வேண்டாம். அங்கே தான் நிற்கிது. அந்த பாருங்கள், விளையாடுறதுக்காக வேண்டி அவருக்கு டயர்லாம் கட்டி விட்ருக்காங்க. ஆனால் அவர் ஏதோ ஒரு சோகத்தில் இருக்கிறார். ஒருவேளை அவர் காதலியை காணான்னு தேடிட்டு இருக்கிறாரா, இல்லை காதல் சோகத்தில் படுத்துருக்கிறாரான்னு தெரியல. இவருங்களுக்கும் லவ் இருக்கத்தானே செய்யும். பாருங்கள், ஏதோ கோபமாக மூஞ்சிய குமிஞ்சுக்கிட்டாரு வெக்கத்தில். இப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம்னா, இது என்னங்க இது? இது வந்து ஒரு வித தேன்கூடு மாதிரி தெரியுது. ஆமாம், இந்த மாதிரி தான் தேன்கூடுகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேன்கூடுகள் வருமா? தேன்கூடுகள் வந்து லார்வாவாக மாறி, லார்வாக்கள் வந்து இந்த மாதிரி புழுக்களாக மாறி அதுக்கப்புறம் தான் தேனாக மாறும்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே என்னப்பா தெரியுது? அதுதான். மான்கள் நிற்கிது பாருங்கள், எவ்வளோ அழகான மான்கள் நிற்கிது. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கப்பா. அவ்வளோதான்ப்பா. சூப்பராக இருக்குது. உண்மையிலே இது வரி மான்களா இல்லை புள்ளி மான்களா?
கொஞ்சம் நல்லா அழகா தான் இருக்குது. ஏய் இது என்னப்பா அது? யார்றா அது? இன்னும் கொஞ்சம். அடடா! ஏய் புலியும், சிங்கமும் ஒண்ணா இருக்கிறது இப்ப தான் பார்க்குறான். ஓ! சிங்கத்தையும், புலியும் ஒண்ணா இருக்குது பாருங்க. எவ்வளோ சோகமா படுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல. ஏய் அந்த பக்கத்து ஒரு புறா நிக்குது. ஏய் அங்க போகாத. அவன் உன்னை கடிச்சு தின்னாலும் தின்றுவான். ஏய் ஏய் இங்க பாரு. ஏய் அப்படியே பாருங்க. எத்தன பேரு? அடேங்கப்பா! எல்லாருமே ரெஸ்ட்ல இருக்கிறாங்கங்க. இந்த மாரி நேரத்தில தான் ரெஸ்ட்ல இருப்பாங்கன்னு தெரியுது. அப்படியே இங்கிட்டு வாங்கப்பா. எங்க போறீங்க? கொஞ்சம் முன்னாடி வாங்க. என்னப்பா எதையோ கட்ட சொன்னேன். வானத்துல ஃப்ளைட் பறக்கிறத காமிச்சிட்டு இருக்கிறாங்கப்பா. இங்க பாருங்க. ஏய் மரத்துக்கு நடுவுல போகுது. மேகத்துக்கு நடுவுல தானே ஃப்ளைட் போகணும். இது என்ன மரத்துக்கு நடுவுல போயிட்டு இருக்குது. அப்படியே போய்க்கிட்டே இருந்தா எப்படி? கொஞ்சமாவது வாங்களேன் உள்ள. நம்ம கேமராமேன் எதையோ தேடுறாருங்க. உண்மையிலேயே அவரு பயங்கரமான ஞானி தான் போல இருக்கு. எதை தேடுறாருன்னு தெரியல. கண்டுபிடிச்சிட்டாருங்க. அந்த மரத்துக்கு நடுவுல போன விமானத்த தான் தேடி பிடிச்சிருக்கிறாரு. ஏப்பா அது போனா போயிட்டு போகுதுப்பா. வாங்கப்பா. இது என்னப்பா இது? ஏய் இது என்ன ரொம்ப அழகா இருக்குதே! உண்மையிலேயே சூப்பரா தான் இருக்குது. எவ்வளோ அழகா சூப்பரா வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா? உண்மையிலேயே துபாய் சஃபாரி பார்க்குங்கிறது ரொம்ப அழகா தாங்க இருக்குது. நீங்க துபாயில இருந்தீங்கன்னா, ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க குழந்தைகளோடையும். அவ்வளோ அழகா போய்க்கிட்டு இருக்குது. அது என்ன தெரியுதுங்களா? என்ன தெரியுது? இது வந்து வரிக்குதிரை. வரிக்குதிரை தானே! வரிக்குதிரை மாரி தான் தெரியுது. ஆனா நான் நினைக்கிறேன் கழுதையா இருக்குமோ? அது 2மே வரிக்குதிரை தாங்க. எவ்வளோ அழகா அவங்க பசும் புல்ல சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ அழகா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன் தனித்தனியா நிக்கிறாங்க? ஒருவேளை சண்டையா இருக்குமோ? இது என்னவா இருக்கும்? இது ஒரு விதமான ஆடு தானே! இந்த ஆடுகள் வந்து எவ்வளோ கொம்பு எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. இது வந்து காட்டு ஆடுகளா? இல்ல அரபு நாட்டு ஆடுகளான்னு தெரியல. இது ஒரு வித்தியாசமா இருக்குது. கண்டிப்பா இந்த மாரி வீடியோலாம் பார்த்து ரசிக்கும்போது எவ்வளோ மனசுக்கு இதமா இருக்கு தெரியுது பார்த்தீங்களா? சூப்பரா இருக்குதுங்க. உண்மையிலேயே ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கிறது. மரம், செடி கொடிகள்லாம் இருக்குது. அங்க நிறைய விலங்கினங்கள் நிக்குது. அது என்ன விலங்குகள்னு தான் தெரியல. இது ஆடுகள் தாங்க. அந்த கொம்பு வச்ச ஆடுகள் தான் அங்க நிக்குது. கண்டிப்பா இந்த மாரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இது என்னப்பா தண்ணிக்குள்ள? என்னது இது? ஆ ஓ! ஹிப்போபொட்டமஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. நீர் யானையா? ஆமாங்க. இது நீர் யானை எப்படி அழகா நிக்குது பாருங்க. இது பின்னாடி மட்டும் தாங்க திரும்பி இருந்துச்சு. கொஞ்சம் முன்னாடி திரும்பி இருக்கும்னு நெனச்சா, முன்னாடி திரும்ப மாட்டேன்ருச்சு. பாருங்க. பேக் சைடு மட்டும் தான் இருக்கு. ஒரு வால மட்டும் தாங்க ஆட்டுச்சு. அந்த தண்ணியோட கலரே மாறி போச்சுங்க. அந்த பாருங்க அங்கிட்டு ஒருத்தவங்க போயிட்டுருக்குறாங்க. "ஏய் வால ஆட்டாதப்பா. வால ஆட்டுனா தண்ணி கலங்கிரும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் பாருங்க, டக்குன்னு வால ஆட்டி தண்ணிய கலங்கடிச்சுட்டாங்க. அப்படியே தண்ணிக்குள்ளேயே போயிட்டாங்க. இது ஒரு கொக்கு. பாவம். இந்த கொக்குக்கு என்ன பிரச்சனை தெரியல. ஒத்த கால்ல தான் நிக்குது. ரொம்ப அழகா இருக்குது. இந்த மாரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏய் வீட்டுக்குள்ள போறவன ஏன் வெளியில நிக்க வச்சுட்டீங்க? இங்க ஒருத்தவன் தண்ணிக்கிட்டே நிக்கிறான். அங்க ஒருத்தவன் கேட்டுக்கிட்டே நிக்கிறான். ஏன்னே தெரியல. இவங்களுக்குள்ள என்ன சண்டைன்னு தெரியல. வாங்க சமாதானப்படுத்தி விட்டுருவோம். ஏய் தண்ணிக்குள்ள நின்னா தண்ணிக்குள்ள போய் நிக்கணும். எவ்வளோ அழகா போய்க்கிட்டு இருக்குது பாருங்க வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய நம்ம அழகா ரசிச்சாதாங்க உண்மையிலேயே இயற்கையோட நம்ம இணைஞ்சிருந்தோம்னு வச்சுங்களேன், நம்மளுடைய இதயமும் அழகா இணைஞ்சிருங்க. நாமளும் நிறைய விலங்கினங்களை தேடி தேடி பார்த்தோம். கிடைச்ச விலங்கினை மட்டும் தான் நம்மளால ஷூட் பண்ண முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில்